யாருக்கு இந்த நாற்காலி, முதல்வர் நாற்காலி அப்படின்னு ஒரு கனவு? இது சம்பந்தமான ஒரு கருத்து கணிப்பும் வந்திருக்கு. இது கருத்து கணிப்பா அல்லது கருத்து திணிப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் பதிவு பண்ணணும். ஏன்னா 2026 சட்டசபை தேர்தலில் இந்த முறை வந்து விஜய் தலைமையிலான தாவேகாவும் உள்ளே நுழைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட முதலமைச்சர் கனவில் 3 பேர் இருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தாவேகா தலைவர் விஜய், எல்லாருமே நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க, பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. வாக்குப்பதிவும் முடிஞ்சு வாக்குப்பெட்டிகள் வந்து சீல் வைக்கப்பட்டு பெட்டிக்குள்ளே உறங்குது. அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்ன? அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற ரகசியமான அந்த புதையல் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது விடை தெரியாத கேள்வி. ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே இது இருக்கலாம், அது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த கருத்து கணிப்பு ஒரு சவாலான விஷயமாக தான் இந்த வருஷம் பார்க்கப்படுது. ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு ஃபேக்டராக இருப்பார், யாருடைய வாக்கு வங்கியை பலமாக உடைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் பலமாக இருந்துச்சு. ஒரு தரப்பு திமுக ஓட்டை கடுமையாக உடைப்பார் என்றும், இன்னொரு தரப்பு அதிமுக ஓட்டை கடுமையாக உடைப்பார் என்றும் சொல்லப்பட்டுச்சு. இதில் விஜய்க்கு என்ன ரோல், விஜய் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குவார் அப்படிங்கிறதையும் ஒரு குறிப்பிட்ட கருத்து கணிப்புகள் வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய கருத்து கணிப்புகள் வந்து பார்த்ததில் வந்து திமுக கூட்டணி அதிக இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக அதிமுக வந்து இடங்களை 60% 60 இடங்கள் 65 இடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக 125 140 இடம் வரைக்கும் பிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி தாவேகா 18 இடங்கள் வரைக்கும் பிடிக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு 6 இதில் வந்து டிவி சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க கத்துக்கணிப்படி. இந்த 6 மீடியாக்களும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மீடியா கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து எந்த மீடியாவும் கருத்துக்கணிப்பாக நடத்தலை. மற்றபடி அந்த ஆங்கில மீடியாக்கள் தான் வந்து நடத்திருக்காங்க. ஆங்கில மீடியாக்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வந்து ஸ்கோப் கிடையாது. வழக்கமாக தமிழ்நாட்டு மீடியாக்களை டைப் வச்சு தான் பண்ணுவாங்க, சில அதே வச்சு. ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டு மீடியாக்களே வந்து பதுங்கிட்டாங்க. எதுக்குன்னா வீணாக எதுக்கு கற்றுக்கணி போடணும், போட்டு தப்பாகிடுச்சு தான் நம்முடைய இது பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி இறங்கணும். இது காரணம் விஜய் தான். ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு யாருடைய ஓட்ட குறிப்பாக கணிக்க முடியல. ஸோ இப்போ உத்தேச கணிப்பில் தான் வந்து ரிசல்ட்டும் போட்டிருக்காங்க. விஜய் இவ்வளோ ஃபேக்டாக இருப்பார் அப்படின்னு ஒரு உத்தேச கணக்கு போட்டு தான் திமுக இவ்வளோ வாங்கும், அதிமுக இவ்வளோ வாங்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு போட்டிருக்காங்க. இதுதான் ஏற்கனவே சொன்ன மீது ஒரு 6 டிவிகளில் வந்து திமுக வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தாங்க. மற்றபடி 2 டிவிகளில், அதாவது CNN ஒரு டிவி இருக்குது, அந்த டிவியில் என்ன சொல்லியிருந்தாங்க, டைம்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், அதாவது 125 வரைக்கும் அந்த அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தாவேகா ஒரு 5 இடங்களில் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு CNN வந்து சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இது சரியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து கணிப்புகள் அப்போ இருக்குது. அதுவே திமுகவுக்கும் அவங்க வந்து போட்டது 113. 2 அதிமுக திமுக பெரிய வித்தியாசம் போடல, ஒரு 10 சீட்டு தான் வித்தியாசம் போட்டிருந்தாங்க. தாவேகாவுக்கு ஒரு 5 இடங்கள் கொடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 1 அல்லது 2 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கருத்து கணிப்புகள்லாம் இவ்வாறு வந்துட்டு இருக்கு. இன்னொரு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிவின்னு எனக்கே தெரியல. அந்த டிவியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தாவேகா வந்து வெற்றி பெறும், தாவேகா ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு 45% வரைக்கும் வாக்குகள் வந்து பெறும், 150 தொகுதிகளில் வெல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அங்கே ஒரு சார்பாக ஒரு கொத்து, இவங்க சார்பாக ஒரு கொத்துன்னு குத்திருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றால் அந்த டிவி நாங்கள் தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திமுக வெற்றி பெற்றால் அந்த 6 பேரும் சேர்ந்து நாங்கள் சொல்லிட்டே சொல்லுவாங்க. தாவேகா வெற்றி பெற்றால் நாங்கள் தான் யாருமே சொல்லலை சொல்லி, நாங்கள் தான் போட்டது சொல்லி அந்த டிவின்னு சொல்லும். ஸோ யார் போட்டாலும் யாருக்கோ ஒரு டிவி வெற்றி இருக்குங்கிறது ஊர்ஜிதமாயிட்டு. ஸோ அந்த பக்கம் வரண்டா. இது கருத்து கணிப்பாங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஏன்னா கடந்த காலங்களில் கருத்து கணிப்பால் தூளாக இருக்குது. அதில் எல்லோரும் பார்த்து தான் இருக்கும். இன்னும் 3 நாட்களில் வந்து ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். யார் எவ்வளோ தொகுதி வாங்கினாங்க, யார் ஆட்சி பிடிக்க போகிறாங்கன்னு தெரியும். உங்கள் பார்வையில் உங்கள் தொகுதியில் யார் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது சம்மந்தமாக அலசி ஆராய்ஞ்சு ஒரு வீடியோ போடலாம். நம்முடைய பேனாக்காரன் சார்பில் வந்து என்ன கணிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கணிப்புப்படி அதிமுக வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதிமுக வந்து மெஜாரிட்டியாக வருமாங்கிறது ஒரு டவுட்டு. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் தவிர மெஜாரிட்டி இல்லாத நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் அதிமுக கூட்டணியிலும் சரி, திமுக கூட்டணியிலும் சார்பில் போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் வந்து பல இடங்களில் தோல்வியை தழுவாங்க. அது பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும், அமமுக இருந்தாலும் சரி, பாமக, எல்லா கட்சிகளுமே வந்து அடி வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த இடங்களில் விஜய் ஒரு ஃபேக்டராக இருந்து குறிப்பிட்ட தொகுதிகளை வெல்வதற்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு தான் நான் கருதுகிறேன். அதே சமயத்தில் பாமக போட்டியிட்ட 18 இடங்களில் 2 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று தருமபுரி, 2வது பெண்ணாகரம். இந்த 2 தொகுதியிலும் வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி திமுக கூட்டணியில் பிரேமலா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்ட ஏற்கனவே போட்டிட்டு பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்ட விருதுநகர் தொகுதியும் சரி, விருதாச்சலம் தொகுதியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து வெற்றிகள் கிடைப்பது ஒரு கடினமான விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி அமமுகவுக்கும் சரி,
தமிழ் மாநில காங்கிரஸும் சரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருப்பதாக சொல்லுது. 1 அல்லது 2 சீட்டுகள் கிடைப்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணக்கூடிய தேர்தல் கணிப்புகள் வந்து வரலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒட்டுமொத்தமான கணிப்பில் ஃபிகர்ஸை வச்சு தான் வந்து எண்ணிக்கை போடுறாங்க தவிர இந்த கூட்டணியில் எந்த தொகுதியில் இவங்க வெல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆணித்தரமான ரிசல்ட்டையும் அவங்க சொல்லலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. சரி நம்மளே ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னே உங்களுக்கு ஏதாவது உங்கள் யூகத்தில் என்னென்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.